சமந்தா முதல்ல இருந்தே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட மனசுல யாருக்குமே இடம் இல்லை, கோ அவே, டேர்ன் அவே அப்படின்னு சொல்லி கபில் சர்மா ஷோல மட்டும் இல்லாம கரனோட காஃபி வித் கரண் ஷோ இருக்கும் பாத்தீங்கன்னா, இதுலயும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சமந்தாவுக்கு இனிமே யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, சமந்தா கல் நெஞ்சக்காரி, சமந்தாவோட இன்னசென்ட் மூஞ்சிலாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஆனா உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ், சமந்தா மறுபடியும் கமிட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த கமிட் ஆனவரை பத்தி தான் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமந்தா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்டஸ்ட் கேர்ளா இருந்தாங்க. அதன் பிறகு இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் டோட்டலாவே அவங்க மாறிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ராஜ் நிதிமோரு அவங்களோட ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டே இருந்துச்சு. இவங்களாம் அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சமந்தா பயங்கரமா காண்டாகி, நான் சொன்னேன் நான் அவங்க காதலிக்கிறாங்க, எனக்கு காதல் வந்துச்சுன்னா நானே சொல்லுவேன், நீங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காண்டாகி போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, ஃப்ரெண்டா பழகுறப்போ இப்படி சேர்த்து வச்சு பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களாம் ஃபீல் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டா ஒரு ரீல் போட்டிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இவங்க யாரையோ சொல்லாம சொல்றாங்க. அதாவது கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, சாஃப்டா லான்ச் பண்ணிட்டாங்க, எனக்கு இருக்கு ஆனா நான் யாருன்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க தான், ஆனா அபிஷியலா நான் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ராஜ் நிதிமோரி. இவர் ஒரு டைரக்டர் தான். இவருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2022 டிவோர்ஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு உண்டான டிவோர்ஸ் ஆன ரீசன் என்னன்றது சரியா நமக்கு கிடைக்கல இன்ஃபர்மேஷன். பட் என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ராஜ் நிதிமோரியோட முதல் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன ஸ்டோரியில போட்டிருக்கிறாங்கன்னா, அவங்கவுங்க பண்ணது அவங்கவுங்களுக்கு கிடைக்கும், அவங்கள பத்தி தெரியாம நீங்க பேசுறீங்க. அதாவது ராஜ் நிதிமுரு ஒரு கெட்டவர் மாதிரியும், இது சமந்தாக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் சைன் கொடுக்குற மாதிரியே ஸ்டோரி போடுறாங்க போல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சமந்தா ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ என் செல்லக்குட்டி இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கா, மறுபடியும் இவங்கிட்ட எல்லாம் அடி வாங்க முடியாது என் செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. பட் சமந்தாவோட நெருங்கிய க்ளோஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இந்த பொம்பளை தான் கொஞ்சம் அப்படி இப்படி பேசி இது பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இப்போ இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை சமந்தாவும் இவரும் கல்யாணம் பண்ணிட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க ஒரு ரசிகரா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.